எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது, பாதி விழுங்கி விட்டது, இன்னும் பாதி தான் பாக்கி என்று அவர் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறார். ஒன்று. இன்னொன்று, இது அதிமுக தரப்பில் இருந்து கம்யூனிஸ்டுகள் பற்றிய ஒரு விமர்சனம். இன்னொன்று, இந்த அதிமுக தேமுதிக வாக்குகளை விஜய் கட்சி அந்த வாக்குகளை அபகரிக்கும் முயற்சியில் தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்று கூறுகிறது. இந்த இரண்டு கேள்விகளும் பதில் சொல்லுங்கள். அது முடியுமா விஜயால்? இதே போல திமுகவால் கம்யூனிஸ்டுகளை விழுங்க முடியுமா? அதாவது பழைய கால சினிமா படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய அரக்கன் ஒரு சின்ன குழந்தைய விழுங்கணும்னு நினைப்பாங்க. அந்த குடலை கிழிச்சுக்கிட்டு குழந்தை வரும். கம்யூனிஸ்டுகளை விழுங்குவதற்கு, கம்யூனிஸ்ட்னா நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்ல, அந்த தத்துவத்தை சொல்லுகிறேன். எவராலும் விழுங்க முடியாது. எல்லா விதமான அநியாயங்களையும் ஜீரணிக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஒண்ணு. ஆனா நான் பழனிசாமி கிட்ட கேட்க விரும்புறது, நீங்க சாம்சங் போது சத்தம் போடாம இருந்தீங்களே, உங்களை விழுங்குனது யாரு? வேலை நேரத்தை அதிகரிக்கணும்னு சொல்லும் போது நீங்க சத்தம் காட்டாம வெளிநடப்புன்னு சொல்லிட்டு அதை பத்தி எதிர்த்து பேசாம போனீங்களே, அதை விழுங்குனது யாரு? உங்களை விழுங்குனது யாரு? அதிமுக விழுங்குச்சா? திமுக விழுங்குச்சா? எது விழுங்குச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ ஓட்டு திருட்டு நடந்து கொண்டு இருக்கும் போது ஒற்றை வார்த்தை கூட பேசாமல் நீங்க போறீங்களே, உங்களை யார் விழுங்குனா? எடப்பாடி பழனிசாமியை நான் சொல்ல, அதிமுகவை விழுங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. நீங்க எனவே அவர் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான எந்த இதுவும் கிடையாது. எங்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, இந்த விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கப்பா. நான் சொல்றேன், நீங்க 41 பேர் பல்ல புடுங்கினாரு பல்வீர் சிங்னு ஒரு ஏஎஸ்பி. அதுக்கு எதிராக முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறது நாங்க. எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டோம், எல்லா கட்சியும் வந்தாங்க. நீங்க எதிர்கட்சி தானே, என்ன போட்டிருக்கணும் அந்த விஷயத்துல. எங்கேயாவது பேசுறீங்களா? நீங்க மதுரையில கிருதுமால் நதிய ஓரம் இருக்கக்கூடிய 20,000 பேரை அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லைன்னு நாங்க திரட்டினோம். நீங்க பண்ணீங்களா? அனகாபுத்தூர்ல கோர்ட் ஆர்டர்னு இந்த கவர்மெண்ட் அந்த ஓரத்துல இருந்த குடிசைகளை அகற்றினாங்க. சண்முகம் போனாரு, சிபிஎம் போச்சு, செங்கொடி போச்சு. எடப்பாடி பழனிசாமி எங்க போனாருன்னு கேளுங்க, அவருக்கு சொல்றதுக்கு. அப்போ யாராவது விழுங்கப்பட்டிருந்தால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். பாஜகவால் விழுங்கப்பட்டிருக்கிறார். அதிமுக என்கிற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு பாஜக அதனுடைய சாரத்தை உறிஞ்சி விட்டு வெறும் சக்கையாக நின்று கொண்டு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்றோம். இன்னைக்கு அவர் பட்டியல் எடுத்தோம். அவரே சொன்ன மாதிரி 50 ஆண்டு காலத்தில் 112 போராட்டம் நடத்தினு சொல்லியிருக்காரு. நீங்க யாராவது சொல்லுங்க, 112 போராட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி எங்க நடத்தினாரு? நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு இருந்த பிறகு நான் போனேங்க, கவின் வீட்டுக்கு நான் போனேன். எடப்பாடி பழனிசாமி அங்க போனார்ல, அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏன் எட்டி பார்த்துட்டு வரல? எது அவரை தடுத்தது? ஜாகிர் ஹுசேன் கொலையையும் ஜெயக்குமார் கொலையையும் பேசினவர் கவின் விஷயத்தை பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்படி ஊரா தெருவா என்னால சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், 50% வரி விதிச்சா நெசவு தொழில் பாதிக்கப்படும், கார்மெண்ட்ஸ் பாதிக்கப்படும், இறக்குமதி வரி குறைங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார்ல. இவருக்கே உரைச்சது இல்லை. யாருக்கு? நம்ம மோடிக்கு உரைச்சு இல்ல அதை நாங்க ரத்து பண்றோம்னு சொன்னார்ல. எடப்பாடி பழனிசாமி மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர் தானே. ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்றேன்னா, யாரை எதிர்த்து? திமுக அரசாங்கத்தை அல்லது பாஜகவை எதிர்த்துன்னு இல்லை, ட்ரம்ப் வரியால நம்ம பாதிக்கப்படுவோம், இதை செய்யுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காரா? அவரை யாரு விழுங்குனது? நீங்க பிஎம்ஸ்ரீ ஃபண்டு கொடுக்கல. இன்னைக்கு வர பிஎம்ஸ்ரீயை காரணமா வச்சு சமக்கிர சிக்ஷா அபியான் கொடுக்கல, பேசவே இல்லை. பழனிசாமி யார் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு இதை பேச மறுத்து வருகிறார்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, திரு விஜய் அவர்கள், அதாவது அரசியலுக்கு யாருமே வர வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். வாக்குகளை அவரால் சுவீகரிக்க முடியுமா? அதிமுக தேமுதிக நாம் தமிழர் வாக்குகளை விஜயால் முடியுமா? எப்படி? எங்க இருந்து சுவீகரிப்பார்? எங்க இருந்து சுவீகரிப்பார்? என்ன அதிமுக எம்ஜிஆர் அண்ணா கட் அவுட்லாம் வைக்கிறாரு. இப்போ அதனால கேட்கிறேன். விஜயகாந்த் அண்ணன் நிறைய கட் அவுட் வச்சிருக்கு. ஒரு நாள் ஒருவேளை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் படத்தை வைத்தால் தனக்கு ஓட்டு கிடைக்கும் என்றால் அதையும் வைப்பாரோ? நான் என்ன கேட்கிறேன், நீங்க திராவிட கட்சிகள்னு நீங்க கடந்த காலத்தில் பேசியிருக்கீங்களா இல்லையா? திராவிடத்தை பேசுறவங்கல்ல அண்ணாவும் பெரியாரும் இருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் வளர்றாரு அவர்.
நீங்க போன தடவை பாயசம்னு பேசினவர் இந்த தடவை பாயசம்னு பேசியிருக்காரு. யாராவது கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம சினிமா வசனம் மாதிரி அது என்னது பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச முடியாது. இது வாழ்க்கை சார்ந்தது, நாட்டினுடைய மக்களுடைய ஒற்றுமை சார்ந்தது, கொஞ்சம் நிதானமா பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் பேசியிருக்காரு. அவரு இந்த அவராட்சி இவராட்சி எல்லாம் இல்லை. உங்க ஆட்சியில வேலை கொடுக்கறதுக்கு என்ன, விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன, பெண்களை பாதுகாப்பதற்கு என்ன, அல்லது கல்வியை மேம்படுத்துவதற்கு என்ன, அல்லது ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை போக்குவதற்கு என்ன செய்யணும், பாலின சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், ஒன்றும் கிடையாதுங்க. எதையும் இல்லாம 4-5 போட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், சினிமா பாட்டில் தான் அவர் திரும்பவும் சொல்ல விரும்புறாரு. சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க 2 வகையாகவும் பாட்டு எழுதுறாங்க. வாங்க, வில்லனை அடிச்சா வில்லனுக்கு தகுந்த மாதிரி, கதாநாயகன் அடிச்சா கதாநாயகனுக்கு இப்போ ஒரு படத்தில் அவர் பாடியிருப்பார் எம்ஜிஆர், வேண்டாம் எதுக்கு அவரை போய் பேசணும். பட் நான் விஜய்கிட்ட கேட்கறது, உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நீங்கள் பேசுங்கள். ஒரு ஊருக்கு போனால் இந்த ஊர் மதுரை, இது அப்படி இப்படி அதல்ல. மதுரையில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை பேச முடியுமா? நான் தீர்வு கூட சொல்ல. தமிழ்நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து பேசுவதற்கு அவருக்கு ஏதாவது தெரியுமா? வாழ்வாதார பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குன்னு அவருக்கு பேச தெரியுமா? அது இல்லாத காரணத்தினாலதான் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மேம்போக்கா எம்ஜிஆர்னு பேசுவோம். இவங்களும் சரி, பிஜேபியும் சரி, எம்ஜிஆர் ஊழலாட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு தங்களுக்கு சொந்தமான ஒரு கொள்கை கோட்பாடுகள் இல்லாத போது அதை பற்றியான டிஸ்கஷன் எதுவும் இல்லாமல் நேராக வந்து எல்லா கட்சியும் சில நேரங்களில் தவறு பண்ணோம். அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது பேசுறது, ஒரு அறிக்கை விடணும்னா அதுக்கு கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சோசியல் அப்ரஷனை கரெக்டாக தான் பேசியிருக்கோமா, இதில் அரசாங்கத்தை கரெக்டாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோமா? ஒரு அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டேட் மெஷினரியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் இந்த விஷயத்தில் எதெல்லாம் வேறு. இப்போ சில பேர் கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஸ்டாலினை திட்டல போலீஸை திட்டுவீங்க. எதில் போலீஸுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, எதில் இவங்ககிட்ட? ஏங்க நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆர் போகிற இடத்துல எல்லாம் அட்லீஸ்ட் இந்த வயதான பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சி அப்படிலாம் இருந்திருக்காரு. நீங்கள் சென்னை தலைநகரத்திலேயே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினா எட்டி கூட பார்க்க மாட்டேன்றீங்களே. அந்த இஷ்யூ என்னன்னு அவரை பேச சொல்லுங்க, அந்த இஷ்யூ என்னன்னு பேச சொல்லுங்க. எனவே அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, வெறும் தலைவர்களை ஒருத்தரை 2 பேரை வச்சுக்கிட்டு வாக்குகளை பிரிக்க முடியாது, வாங்க முடியாது. திரு 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 விஜயகாந்த் அவர்கள் தன்னாலேயே தன் காலத்தில் அந்த வாக்குகளை தக்க வைக்க முடியாத போது இப்போ வந்து இவரால் பண்ண வச்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, அவர் தப்பு கணக்கு போடுறாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு தலைகீழா ஏதோ ஒரு கணக்குக்கு முயற்சி பண்றாரு. அது ஒன்றும் செட்டில் ஆகாது. அவரால் யாரையும் ஈர்க்க முடியாது. இன்ஃபேக்ட் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் வருகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தேக்கமானது. இப்ப சமீபத்தில் அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு, அவருடைய நடவடிக்கை இல்லாத ஆரம்பிச்ச பிறகு ஒரு பகுதி குறைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்றாங்க. அதுக்கு தரவுகளை அவங்க நாங்க எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. ஆனா கட்டாயமா வளர்ச்சி இல்லைங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. ஓகே சார்.